நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. ஒரு காலத்தில் சவுதி அரேபியா என்றாலே வணக்க வழிபாடும் இறை வணக்கமும் தான் நமக்கு ஞாபகம் வரும். ஆனால் முகமது பின் சல்மானுடைய ஆட்சிக்கு பிறகு அங்கே களியாட்டம் நிறைந்த ஒரு நாடாகவே அனைவருக்கும் காட்சியளிக்கின்றது. முகமது பின் சல்மானுடைய ஆட்சியில் திரையரங்குகள் மற்றும் மதுபான கடைகள் ஆரம்பிக்கப்பட்டன. அதேபோல் இப்பொழுது பிகினி உடை ஃபேஷன் ஷோ நடைபெற்று வருகின்றது. அஸ்தாஃபிருல்லாஹ். கடந்த 2 நாட்களுக்கு முன்னராக சவுதி அரேபியாவில் நடந்த பிகினி ஃபேஷன் ஷோ ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தையும் தலைகுனிவை ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த நிகழ்வை பார்த்தவர்களை முகம் சுளிக்கவும் வைத்திருக்கின்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட பெண்கள் என்ன கூறினார்கள் என்றால், சவுதி அரேபியா என்பது பழமை வாய்ந்த ஒரு மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஒரு நாடு. இந்த நாட்டில் இப்படி அரைகுறை ஆடையுடன் வலம் வருவது சந்தோஷமாக இருக்கின்றது என்று தெரிவித்திருக்கின்றார்கள். அல்லாஹ் போதுமானவன். எனவேதான் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, சவுதியினுடைய அரசும் அங்கு இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளும் எதனை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பார்த்தீர்களா? அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ் நாம் முஸ்லிம் உம்மத்துக்களை பாதுகாப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.